2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பக்கம் 252ஆம் பக்கம், புதிய ஏற்பாட்டு பகுதி 2 கொரிந்தியர் 9:8 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். வாசிக்கலாமா? மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாகி சகலவித நற்கிரிகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவன் அந்த பின்பகுதியை மட்டும் இன்னும் 2 தடவை வாசிக்கலாமா? தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கிருபை ஆண்டவர் நமக்கு தரும். ஆமென். சகலவித கிருபை, அதாவது சகலவித வேண்டுதல்கள் என்று இங்க அந்த வசனம் அந்த எபேசியர் 6:18 இருக்கிறது. ஒரு சிலர் ஒரே ஜெபத்தை ஏறெடுப்போம்ல, என்ன ஆசீர்வதிங்க, எங்க வீட்டுக்கார ஆசீர்வதிங்க, பாஸ்டர் ஆசீர்வதிங்க, நாங்கள் போகிறோம் வரோம், எங்களை ஆசீர்வதிங்க. அதே அந்த வட்டத்தை தாண்டி எதுவும் செய்ய மாட்டாங்க. நமக்கு எல்லா நிலைகளும் தெரியும். தினமும் ஒரு 5 நிமிஷமாவது ஒரு நாளில் இந்த நாட்டில் என்ன நடக்குது, எந்த இடத்துல என்ன திட்டம் நடக்குது, நீங்கள் அந்த ஜெப குறிப்பெல்லாம் நியூஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணணும். நீங்கள் நாட்டில் நடக்கிற சூழ்நிலைகளை அறிந்து, ஆண்டவர் இவ்வளோ அக்கிரமும் அநியாயம் நடக்குது, இயற்கையில் இப்படியெல்லாம் நடக்குது, நீங்கள் அங்கே வெனிசுலா நடக்குதுல, வேலூரில் நடக்காத என்ன யோசித்து பார்த்தீங்களா? மலைகள் இருக்கிற பட்டணங்கள்ல அந்த மாதிரி ஏரியாக்கள் அதிகமான பூகம்பங்களும் எரிமலைகள் வருவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? வேலூர் சுற்றி என்னதான் இருக்குது? வெறும் மலைகள் தான் இருக்குது. நம்ம இந்தியாவில் ஒரு இறக்கம்னா இது வரைக்கும் எரிமலைகளே இல்லை, மற்ற நாடுகள் எல்லாம் இருக்கிற மாதிரி. இதெல்லாம் ஒரு இயற்கை நமக்கு கொடுத்த கிருபைகள். அதனால நாம நல்ல ஊக்கமாய் ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் எல்லாம் நீங்க பிடிச்சு கொள்ளும் போது ஒரு வட்டம் போட்டு இப்படியே உட்கார்ந்துட்டு கொண்டிருக்கிறது. பலதரப்பட்ட அறிவுகளை, ஞானங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, உங்களிடத்தில் தேவன் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ சகலவித வேண்டுதல்கள், நீங்க 2 கொரிந்தியர் 1:3 சகலவித ஆறுதல்கள், அது கொலேசியர் 1:10 அப்படி சகலவித கனிகளை கொடுக்கணும். சகலவித கனிகள், ஆவியின் கனிகள் அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். கலாத்தியர்ல இருக்குல்ல, இதை நீங்க என்ன பண்ணணும்? நீங்க இந்த மாதிரி கனி கொடுத்து உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா விதங்களிலும் நீங்க இயேசுவை பிரதிபலிக்க ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் சகல கிருபைகளையும் பெருக செய்கிற தேவன் என்ற ஒரு ஆளுமைக்குள்ள தலைப்புல கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார். இந்த வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்கட்டும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆதியாகமம் 17 1 வசனம். 17:1 வாசிக்கிறீங்க. நல்ல சத்தமா வாசிக்கிறீங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நிறைய பேர் கிறிஸ்தவங்களுக்கு அவர் யாருன்னு தெரியல. நான் இங்க இருக்கிறவங்களை பார்த்தே சொல்லுவேன், இங்க இருக்கிற 99 பேருக்கு, சதவீதம் பேருக்கு ஏசாமி யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க தெரிஞ்சிருந்தா உங்க பின்னாடி, உங்க வீட்டு முன்னாடி ஒரு எலுமிச்சை மரம் போட்டீங்கன்னா, நீங்க நைட்ல தூங்குற ஒரு கிறிஸ்தவங்க யாரா இருந்தா என்கிட்ட கை தூக்கி காட்டுப்பாங்க. ஒரு தகடு எடுத்து எழுதி முன்னாடி போட்டுறாங்க, ஒரு மந்திரத்தை ஏறி உங்களுக்கு முன்னாடி அமைச்சிடறாங்க, உங்களுக்கு விரோதமா தூஷணம் பேசுறாங்க, குறி சொல்லுதல் சொல்றாங்க. ஒரு புடுபுடுகிற வந்து உங்க வீட்டுல சத்தம் வரப்போகுது, பாம்புங்களை கடிக்க போகுதுன்னா எத்தனை பேர் நிம்மதியா தூங்குற கிறிஸ்தவங்க இருப்பீங்க? கை உயர்த்தி காட்டுப்பாங்களோ? ஒரு அம்மா காட்டுறாங்க, 2 அம்மா காட்டுறாங்க. நீ அப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் போய் பிசாசு கிட்ட மன்னிப்பு கேட்டு பாருங்க. தைரியமா சொல்லலாம். ஏன்னா 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனிலும், அப்படி முன்ன பார்த்து சொல்லு, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா.
இந்த மாதிரி நீங்க அறிக்கையிடணும். அவர் எப்படிப்பட்ட பெரியவர்னா, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நாம பார்க்கிற வாழற இந்த பூமி ஒரு அணுவை போல இருக்குது. இந்த மில்கி வே, இந்த கேலக்சியில, இந்த இந்த சூரிய குடும்பத்துல, இந்த சூரிய குடும்பத்துல சூரியனே ஒரு புள்ளி மாதிரி தான் தெரியுது. அதுல ஒரு மூன்றாவது கோளா இந்த பூமியை உருவாக்கி, மற்ற கோள்கள் எல்லாம் இந்த தூசுகளும் இந்த சிறுகோள்களும் மோதிர மாதிரி பூமிக்குள்ள அது வராதபடி ஓசோன் மண்டலத்தை அழகாய் பாதுகாப்பாய் வைத்து அழகாய் இந்த பூமியை பாதுகாக்கிறார்ல, அது நமக்காகவே அதை பண்ணியிருக்கிறார். நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற நிலாவில் எப்ப பார்த்தாலும் தூசுகளும் சிறு கற்களும் இந்த விண்கற்களும் வந்து மோதிக்கொண்டு அப்படியே ஒரு போய் இறங்கினா ஒரு இடுப்பு ஆழம் தூசுகளே இருக்குது. எத்தனையோ கிரகணங்கள் சும்மாவே சுத்தி கொண்டு இருக்குது இல்ல, அதுல அது இருக்கும் இது இருக்கணும் என்னென்னும் ஆராய்ச்சிகளை நடக்குது. நம்முடைய ஆண்டவர் அவ்வளோ பெரிய தேவன், அவ்வளோ பெரிய அந்த கிரகணங்களை, அந்த கோள்களை, நட்சத்திர குடும்பங்களை, அந்த ஒரு நம்முடைய இந்த மில்கி வே கேலக்சியில மட்டுமே 40,000 கோடியிலிருந்து 1,00,000 கோடி வரைக்கும் பூமி மாதிரி இந்த மாதிரி கோள்கள் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, அந்த மாதிரி எத்தனை இந்த கேலக்சிங்க இருக்கும், அது கணக்கிட முடியும் அந்த கேலக்சிங்க இருக்கிறது. நீங்க அதெல்லாம் போயிட்டு நீங்க அப்படி போய் அந்த ஏதோ பாக்குறீங்க, இதெல்லாம் பார்த்து நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் பாருங்க. அவ்வளோ பெரிய தெய்வத்துக்கு முன்னாடி அவரால் படைக்கப்பட்ட ஒரு கேருப் தான், ஒரு சாதாரண ஒரு தூதன் தான் விழுந்து போன பிசாசு. அவன் கையில அந்த வல்லமை பிடுங்கிறதுக்கு அவருக்கு ஒரு லேசான காரியம், அது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டார். அவன் கையில அந்த ஆதாம் கையில இருந்து பிடுங்கப்பட்ட அந்த அந்த ஆட்சி இப்போ முடிய போகுது. 1000 வருட அரசாட்சி அவன் கையில முடிய போகுது. இப்ப நம்ம கையில தொடங்க போகுது அதெல்லாம். அதனாலதான் அந்த 1000 வருட அரசாட்சிக்கு நேராய் சபைகள் ஆயுதப்படுது. ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும், கல்யாண வீட்டுல இலை பாரணும், அந்த கிறிஸ்துவனுடைய காலுமையில வெளிப்பட்டு அதன் பிறகு அந்த 7 ஆண்டு நிறைவடைந்த பொருள் அவர் வரப்போகிறார், எல்லாத்தையும் ஆளுகை செய்ய போகிறார். அந்த 1000 வருட அரசாட்சிக்கு தான் நம்ம எல்லாம் ஆயத்தமாகிறோம். அதனால இப்பவே நீங்க என்ன பண்ணணும்னா, இவ்வளவு பெரிய தெய்வத்தை நான் தெய்வமாய் கொண்டிருக்கிறேன், அதனால ஆண்டவரை துதிக்கிறேன், நீங்க நல்ல மனதார துதிக்கணும். அப்படி ஒரு நடை உடை, அப்படி ஒரு கம்பீரம், அப்படி ஒரு ஜெப வல்லமை, அப்படி ஒரு துதி பிரசனத்தை நீங்க உணரணும். அவருக்கு முன்னாடி போகும்போது இவ்வளவு அண்ட சராசரங்கள் படைக்க அந்த தெய்வம் அவருக்கு முன்னாடி ஒரு பிள்ளையாய் மகளாய் நான் மகனாய் இருக்கிறேன் என்பது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் இல்ல. அதெல்லாம் அறிந்து நீங்க சொல்லணும், என் தெய்வம் அவ்வளவு பெரியவர். ஆமென். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்ற ஒரு விசுவாச ஜீவியம் உனக்குள்ள இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால அவ்வளவு பெரிய தெய்வம் அவர் சொல்றாரு. எப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வேகமாக வாசிக்கும். மத்தேயு 9:3-9. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதீர்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க, கல்லுகளினாலே பிள்ளையை உண்டு பண்ணும் வல்லவர். இதை எதனா நீங்க யோசித்து பாருங்க. எப்படியாவது இது மாதிரிலாம் நடக்குமா, இது மாதிரிலாம் ஆகுமா? இதில் யோசித்து பாருங்க. ஒரு கல்லை, இந்த வானம் பூமி எல்லாம் எப்படி இருக்குன்னா அவர் வார்த்தையினால உருவாக்கப்பட்டிருக்கிறது வசனம் சொல்லுதில்ல. வார்த்தை பார்த்து பேசுறா அப்படியே உண்டாகுது. முதல் நாள் இப்படி எல்லாம் படைக்கப்படணும். நீங்க ஆதியாகும் 1ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா அந்த நாட்கள்ல இந்த 6 நாள்ல எப்படி எல்லாம் ஆண்டவர் எல்லாத்தையும் படைத்தான்னு எழுதி இருக்குதுல்ல. அப்பப்போ வாசிக்கணும். ஏதோ ஒரு போன் ஏற்றணும், இன்ஸ்டாகிராம் நோன்னு இருக்கக்கூடாது. ஃபேஸ்புக் வச்சுன்னு பார்த்துன்னு யார் என்ன பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் பார்த்துட்டு யார் லைக் கொடுத்தாங்க, யார் எதை பார்த்தான், எதை எவனா பார்க்கட்டும். நீ எங்கே வந்து சேரணும்? பரலோகத்துக்கு வந்து சேரணும். ஒரு ஜெப குறிப்பு சொல்ல மறந்துட்டேன். இன்ஸ்டாகிராமில் 3 2 பசங்க, முன்ன பெண்ண தெரியாத பசங்க, ஒரு 2 அந்த +2 படிக்கிற பிள்ளைங்களை அழைக்கும் வந்து ஒரு வாரம் ஒரு அந்த ரூம் போட்டு அந்த பசங்களை நாசம் பண்ணி இவ்வளோ பிரச்சனை. முன்ன பெண்ண தெரியாத பிள்ளைங்க. ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இப்போ வேற மாதிரி, முகம் அறிஞ்சு பேசுறதெல்லாம் வேற, உறவுங்கள்லாம் பேசுறதெல்லாம் வேற. இப்பெல்லாம் அந்தரங்கமா போயிட்டு அப்படி ட்ரெஸ் மூடிக்கணும், அப்படியே அழகா ஏதோ ஒரு ஷேர் பண்ணி உட்காந்துருக்குதுங்க.
ரொம்ப அலாட்டாக சில நாடுகளில் இன்ஸ்டாகிராம் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, தடை பண்ணியிருக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்க வந்து போன்ல என்ன யூஸ் பண்றாங்கன்னு கண்காணிங்க. அதெல்லாம் என் பிள்ளை அப்படி இருக்காது இப்படி இருக்கா அப்படின்னா எந்த புத்திலும் எந்த பாம்புனா நுழைய முடியும். அவன் வாசலை தந்துட்டானா அந்த ஆவிங்க வந்து உள்ள நுழைய முடியும். அதனால நீங்க பிள்ளைங்களை குறித்து எச்சரிக்கையா இருந்து நீங்க அழகா ஜெபம் பண்ணலன்னா உங்க பிள்ளைங்களை குறித்து கணக்கு சொல்லணும். அவனவன் தன்னை குறித்து கணக்கு ஒப்புவிப்பானுங்குது. நீங்க எதை ஒன்னா யோசனை பண்ணலாம், எதை ஒன்னா பார்க்கலாம், எதை ஒன்னா பேசலாம், அப்படிலாம் இல்லை. நீ பேசுற ஒரு வார்த்தையும் நியாயம் தீர்க்க போகுது. அதனால நிறைய டைம்ல பேசாம அமைதியா வந்துருங்க. கோபம் வந்தா அமைதியா வந்துருங்க. எரிச்சல் வந்தா அமைதியா வந்துருங்க. அப்புறம் பேசலாம் தள்ளி போட்டு வந்துருங்க. எதுவுமே பேசாத வந்துருங்க. குற்றவாளி இல்லாம நிரபராதியா நாம நிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு முன்னாடி அதான் வழி. அதனால நீங்க அமைதியாய் சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்துல நான் ஆராதிக்கிற அந்த தெய்வம் இந்த கல்ல கூட பிள்ளையாய் உண்டு பண்ண வல்லவர். அப்ப என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் உண்டு பண்ண வல்லவர். ஆமே. நீ இப்போ சர்ச்செல்லாம் முடிச்சிட்ட பேர் ஐயாவை கூட்டு போயிட்டு நான் ஒரு 2 வீலர் வாங்கினது புதுசா வாங்கினது தான் ஃபர்ஸ்ட் டைம் நேராக சர்ச்சைக்கு தான் ஊழியத்துக்கு நேராக வந்தேன். 23ஆம் தேதி 24ஆம் தேதி வாங்கினேன். அப்போ நான் ஏற்கனவே ஒரு 2 வீலர் வச்சுருக்கிறேன். அப்போ ஆண்டவர் எவ்வளோ ஒரு கரிசனை உள்ள தெய்வம்னு பாருங்களேன். நான் இந்த வழி தான் போவேன். அரக்கோணம் போயிட்டு வந்து அப் அண்ட் டவுன் ஒரு 100 கிலோமீட்டர் வரும். அங்கே இருக்கிற அந்த ப்ரேயர் ஹவுஸ் வேலை எல்லாம் போயிட்டு வருவேன். எல்லாத்துக்கும் காரில் போக முடியாதுன்றதுனால போவேன். அப்போது ஒரு சின்ன ஜெபம் பண்ணி போனேன். இந்த 2 வீலரில் இந்த ஷோல்டர் ரொம்ப வலிக்குது ஏசப்பாங்க. ரொம்பலாம் ஆட்டிக்கல, இவ்வளோதான் என் ஜெபமே. எனக்கு வலிக்குது, எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வண்டி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு யோசனை. அப்போ இந்த ராயல் என்ஃபீல்டு வண்டி பார்க்கும்போதெல்லாம் இதெல்லாம் நல்லா இருக்கும் போல இருக்குது அப்படின்னு ஒரு தம்பி ஒருத்தர் இந்த கிளாசிக் வண்டி வாங்கினார். ஆனால் எனக்கு அதில் ஒரு வண்டி ஒரு மாடல் பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி வண்டி தான் நல்லா இருக்கும் அப்படின்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பாண்டிச்சேரி ஒரு ஊழியத்துக்கு போனேன். ஒரு சகோதரி வந்து அவங்களுக்கு ஒரு தரிசனம் வந்து இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, இந்த பிரதருக்கு நீ இதை வாங்கி கொடு. நான் சொன்னேன், இந்த காசு கொடுத்தீங்கன்னா நான் அந்த அம்மாவை சொல்கிறேன், நான் ப்ரேயர் ஹவுஸ் வேலைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அவங்க சொல்கிறாங்க, அப்படின்னு அவனுக்கு காசே கொடுக்க மாட்டேன், நீ கிளம்பலான்றான். எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் முதல்ல வண்டி புக் பண்ணீங்க, நீங்கள் என்ன வண்டி புக் பண்ணியிருந்தீங்களோ அந்த வண்டியோடைய அமௌண்ட்டை நான் கட்டுறேன். எனக்கு இன்னொரு பிளான் போட்டேன், மாஸ்டர் பிளான். அப்போ இந்த காசு எடுத்துன்னு வந்து நம்ம ப்ரேயர் ஹவுஸ் வேலை யூஸ் பண்ணிட்டு இஎம்ஐயில் வாங்கிக்கலாம். இவங்க என்ன பண்ண போகிறாங்க, அதையும் ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிறார். நீ இஎம்ஐயில் எதுவும் வாங்கக்கூடாது, எந்த ஷோரூம்னு சொல்லுங்கள், நானே வந்து காசு கட்டுறேன், என் பையனை அனுப்பிச்சி விட்றேன்ட்டு அவங்க பையனையும் அனுப்பிச்சி விட்டு நம்ம வேலூரில் இருக்கிற சாய்நாதபுரத்தில் இருக்கிற ஷோரூமில் வந்து புக் பண்ணி 24ஆம் தேதி வாங்கி கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் டைம் இது அந்த எத்தனை வீட்லேயே பூட்டி வச்சுட்டு ஊழியெல்லாம் போயிட்டு வந்து இதான் ஃபஸ்ட் டைம் ஓடி வந்து சர்ச்சுக்கு நான் நிறுத்திருக்கிறேன். ஐயாவை கூட்டு வந்து ஒரு ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் விருப்பங்களை உங்களுடைய நினைவுகளை எப்படி அறிகிறாரு மட்டும் கொஞ்சம் பாரு. அதனால பிரதர் வந்து இது பரவாயில்ல ஏதோ அப்படி பேசுகிற அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் அவர் வேலையை மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்து பாருங்களேன், அதுக்குண்டான ஒரு பிரதிபலன் அவர் தராரு. உங்களுக்கு தெரியுமா, நேற்று அந்த வெயிலில் நின்று அந்த வேலையெல்லாம் சார்ந்த அவருடைய ஊழியங்களை செய்யும்போது எவ்வளோ ஒரு நிம்மதி, எவ்வளோ ஒரு சமாதானம். அந்த கஷ்டப்பட்டு நைட்டு வந்து படுத்து அப்படியே எழுந்துதுன்னா அவ்வளோ ஒரு சமாதானமாக இருக்குது. அவருக்காக நம்ம ஏதோ ஒன்று செய்து இருக்கிறோம், அவருக்காக கரண்ட்ல இருக்கிறோம், அவரோட தொடர்பில் இருக்கிறோம். இந்த வாழ்க்கை போதுன்னா அப்படின்ற உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கல் மாதிரி உங்கள் ஆசீர்வாதத்தை அப்படியே மூடி இருக்கலாம். வசனம் என்ற சம்மட்டினால நீங்கள் அதை உடைக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதில் கூட ஒரு வழியை உண்டாக்கிற ஆண்டவரால் முடியுமா முடியாதா? ஏசாயா 43:18-19 நீ படிக்கக்கூடாதுன்னா அப்படியே சொல்கிறேன், டைமை கருதி. அந்த வசனம் சொல்லுது, வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குவாராம். வனாந்தரத்தில் போயிட்டு பாலைவனத்தில் போய் சகாரா பாலைவனத்தில் இந்த தார் பாலைவனத்தில் போயிட்டு 1,00,000 கிலோமீட்டர்னா கூட மணல் திட்டுகள் தான் இருக்கும். அங்கே போயிட்டு நான் எந்த திசையில் போகிறேன் உனக்கு ஒன்றும் தெரியாது. திடீர்னு ஒரு புயல் புழுதி புயல் வந்துச்சுன்னா அப்படியே மேடு பள்ளம் மேடு ஆகிடும். இல்லை உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் வசனம் சொல்லுது, அந்த வனாந்தரத்தில் கூட நான் வழியை உண்டாக்குவேன். வழியே இருக்காது, அங்க வழி உருவாகும். உன்னுடைய தெய்வம் அவ்வளவு பெரிய வல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அவாந்தர வெளி, அவ்வளவுதான், இது உதவாது, இது ஒண்ணு நடக்காது, அவ்வளவுதான், ஒதுக்கப்பட்டது இல்லை, இதுக்கப்புறம் எதுக்குமே இது பிரயோஜனப்படாது.
அங்க ஒரு ஆற்றை உருவாக்கி விட்டார்னா அது செழிப்பாய் மாறிடும். வசனம் அப்படி சொல்லுது இல்ல. உங்க வாழ்க்கையில இயேசு என்கிற ஒரு வல்லமை பிடிச்சுன்னு அவருடைய வாயின் வார்த்தைகளை நீங்க அழகாய் நிலைநிறுத்தணும். எரேமியாவில் இருக்கிற அந்த வசனம் 23, 29 நோட் பண்ணீங்க, வாசிக்கணும் நான் நேரத்தை கருதி. என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறது அல்லவோ சொல்றார். நீங்க ஏதாவது உங்க பிரச்சனைங்க போராட்டம் வந்தா வசனத்தை வச்சு அடிக்கணும். உன்னதமானவரின் மறைவின் நிழலில் இருக்கிற நான், சர்வ வல்லவருடைய நிழல்ல இருக்கிறேன். என் மேல என் மயிரெல்லாம் எண்ணி வச்சவருடைய கரத்துல உள்ளம் கையில வரையப்பட்டு இருக்கிறேன். அவர் வல்லமை உள்ள தேவன். உங்க வாயில நீங்க அப்படி அறிக்கையிடணும். என் பிள்ளையை தப்புவிக்க, என் பிள்ளையை ரட்சிக்க, என் பிள்ளைகளோடு போராடுகிறவர்களோடு அவர் வந்து போராடி என் பிள்ளையை ரட்சித்து கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். அந்த மாதிரி நீங்க விசுவாசத்தை நீங்க பேசணும். நீங்க ரோமர் 10 அதிகாரம் 9, 10 சொல்லுது, எதை பேசுறீங்களோ அதான் உங்க வாயினுடைய ரட்சிப்பு. இது எப்படி ரட்சிக்கப்படும், இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும் ஆகும். லூக்கா 1:37 ஆண்டவரால கூடாதது ஒன்று இருக்குதோன்னு மரியாதை பார்த்து தேவதூதன் சொன்னார் இல்ல. நீங்க கூட அதே மாதிரி சொல்லுங்க, என் ஆண்டவரால எல்லாமே நடக்கும். கல்லு மாறி இருக்கிற இந்த பிரச்சனையை உடைத்து ஒரு வழியாய் உண்டாக்க முடியும். என் வாழ்க்கையில இந்த கல்லை உடைத்து ஒரு எனக்கு ஏற்ற ஒரு படியா அதை மாற்றிக்கொள்ள முடியும். நீ அந்த விசுவாசத்தை செய்ய அறிக்கையிடணும். இரண்டாவது, அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்க வல்லவராக இருக்கிறார். வாசிப்பாக ரோமர் 11 அதிகாரம் 33 வசனம். வேகமா வாசிப்பாக 11:33 ரோமர். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பதின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது. அவருடைய நியாயத்தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ரோமர் 11 அதிகாரம் 33. அதாவது அதுல ஒரு வசனம் இருக்கும், அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்க வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு. வல்லவராய் இருக்கிறார், ஒட்ட வைக்க வல்லவர். நம்ம வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல நாம வெட்டி எரியப்படுறோம், நம்ம ஒதுக்கப்படுறோம், நம்ம நிராகரிக்கப்படுறோம், நம்மளை நிலைநிறுத்த யாருமே இல்லைன்ற ஒரு சூழல் இருக்கும். நிறைய வாலிப பிள்ளைங்க, எனக்கு என்ன மாதிரி வாழ்க்கை அமையும், என்ன மாதிரி வேலை கிடைக்கும், நான் எப்படி இந்த சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி இவ்வளோ என்னை அசிங்கப்படுத்தி என்னை தூர தள்ளின அந்த உறவுகளுக்கு முன்னாடி என் பிள்ளைங்களை எப்படி நிலைநிறுத்துவேன், ஒரு கேள்விக்குறியோடு இருப்பீங்க. ஆண்டவர்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, நான் நிலைநிறுத்த வல்லவன். உன் பிள்ளைங்களை நிலைநிறுத்த வல்லவன், உன் பொருளாதாரத்தை நிலைநிறுத்த வல்லவன், உன்னுடைய சுகத்தை நான் சுகமாக்கி உன்னை திரும்ப அதே ஸ்தானத்துல உன்னை பலப்படுத்த வல்லவன். நீங்க நல்ல வாய் நிறைய பேசணும். பிலிப்பியர் 4:13 சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. சங்கீதம் 29:11 சொல்லுது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி, அப்புறம் அவங்களை ஆசீர்வதிக்கிறார்கள் இல்ல, பலன் அருள்கிறாராம். பலனையினால அந்த பலனை நீங்க அறிக்கையிடுங்க. நான் பலவீனன் அல்ல. மல்கியால இருக்குதான் தெரியல, 3:10 தெரியல, அது ஒரு வசனம் இருக்குது, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. நீ வாய் திறந்து பேசுற ஒரு வார்த்தை இருக்குன்னா, என்னால ஜெபம் பண்ண முடியும், இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியும், இந்த ஆவியானவரோடு நடக்க முடியும், இந்த வயதுல கூட எனக்கு சுகத்தை கொடுத்து என்னை பலப்படுத்த முடியும். நிறைய பேருக்கு என்னால நடக்க முடியல, எனக்கு வயசாயிடுச்சு. 70 வயசுன்றதுதான் முதல்ல நீங்க தொடங்குறீங்க. முதிர் வயதினுடைய ஒரு ஸ்டெப் வைக்கிறீங்க. அப்பவே எனக்கு வயசாகி போயிட்டு நான் செத்துருப்பாருன்னு அறிக்கிடக்கூடாது. 92 சங்கீதத்துல 15 வசனத்தை நீங்க 60 வயசு மேல இருக்கிறவங்க தினமும் அறிக்கிடுங்க. 73 சங்கீதம் 9 வசனம், 71:9 நினைக்கிறேன். நீங்க முதிர் வயதுல என் பலன் ஒடுங்கும் போது என்ன தள்ளிடாதீங்க ஆண்டவரே அப்படி சொல்லணும். ஆண்டவரே, நான் முதிர் வயதுல பசுமையும் புஷ்டியுமாய் அப்படி இருப்பேன்னு சொன்னார்ல, செழுமையா இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு இந்த பலவீனமே இருக்கக்கூடாது. நீங்க வாய் திறந்து நீங்க பேசணும். நீங்க எதை பேசுறீங்களோ, ஒரு மனுஷனுடைய ஜீவனும் மரணம் எங்கதான் இருக்குது. ஆமா, நீ என்ன பேசுறியோ அதான் உன்னுடைய வாழ்க்கையே. உன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பேசு. சில ஊழியங்கள்லாம் பாரு,
ஆசீர்வாதம், அந்த ஊழியமே ஆசீர்வாதமா இருக்கும். சில ஊழியங்கள் எல்லாம் அப்படியே எதை பேசுறாங்களோ அது அவங்க வாழ்க்கையில நடக்குது. அதனால உங்க வாழ்க்கையில கூட இதெல்லாம் நடக்கும். ஒட்ட வைக்க நல்லவர். அல்லேலூயா. ரோமர் 14 அதிகாரம் 4 வசனம் யாராவது வேகமா வாசிக்கல. தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவர் எழுதியிருக்கும். மற்றொருவருடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானரையே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். நீங்களும் நிலைநிறுத்தப்படுவீங்க. இந்த கிருபை ஆண்டவர் தராரு. மூன்றாவதாக ஒரு வசனம் சொல்ல போறேன். நீங்க ரோமர் 4:21 வாசிச்சு பாருங்க. ரோமர் 4 அதிகாரம் 21 வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானா. நான் உங்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தை, நான் இந்த வருஷம் உங்க சபைக்கு என்ன வாக்கு கொடுத்தாரு? இந்த வாக்குத்தத்த வசனத்துல ஆண்டவர் வந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு ஒரு வசனம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கையில வாங்கினீங்கல்ல நியூ இயர்ல. இன்னும் எத்தனை பேர் இப்போ நான் ஒரு ஆளை எழுப்பி ஆண்டவர் உங்களுக்கு என்ன வசனம் கொடுத்தாருன்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? அது கூட கை தூக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ என்ன வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேற்றணும்? அவர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னே உங்களுக்கு தெரியல. அப்போ நீங்கள் எவ்வளோ ஒரு மிஸ்டேக் பண்ணிப்பீங்க தெரியுதா உங்களுக்கு? எபிரேயர் 10:23 வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் சொல்ல மாறவே மாட்டாரு. இல்ல, அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா சொன்னதான். என்ன 23:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்லன்னு இருக்குது. தீத்து 1:3 சொல்லுது அவர் பொய் உரையாத தேவன் சொல்லுது. அதனால அவர் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா, எனக்கு இந்த 2 நாளாகும் 6ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் 10ஆம் வசனம், தாவீதுக்கு தம் வாக்கினால சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினாராம். சாலமோன் அதை சொல்லி துதிப்பார், என் தகப்பனுக்கு அப்படி சொன்னீங்க, அதை கரத்துல நிறைவேற்றினீங்க ஆண்டவரேன்னு சொல்றாரு. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடுங்க. நல்லா சொல்லணும், நல்ல வாயின் வார்த்தைகளை அறிக்கையிடணும். எனக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த மாசம் சகல கிருபைகளையும் நான் உங்கள்கிட்ட பெருக பண்ணுவேன். எங்க போனாலும் இந்த மாசம் ஃபுல்லா இந்த கிருபையை பத்தி பேசினார். கிட்டத்தட்ட ஒரு 20-25 பிரசங்கம் இந்த மாசத்துல கிருபையை பத்தி பேசி கொண்டு இருக்கிறேன். அதுல ஒரு வார்த்தை இன்னைக்கு இந்த வார்த்தை, எனக்கு அன்பானவர்களே, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர். நீங்க அதை அறிக்கையிடணும். நீங்க போயிட்டு உங்க வாக்குத்தத்தத்தை என்னன்னு பார்த்து அதை அறிக்கை செய்து இந்த வருஷத்துல அதை நிறைவேற்றி கொடுங்க. எனக்கு ஆண்டவரே நீ வாக்கு பண்ணினவர், அதை நிறைவேற்றுன்னு சொல்றீங்களேன்னு சொல்லி. 4வது, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். ஏதோ ஒரு சோதனை, வியாதி என்ற சோதனை வருது, கடன் என்ற சோதனை வருது, இந்த மனித நெருக்கம் என்ற சோதனை வருது, இந்த பிசாசனுடைய கட்டுகள் பிரச்சனைகள் என்ற சோதனை வருது. உடனே சோர்ந்துடக்கூடாது. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் என்ன குறுகிடும்? உன் பலன் குறுகிடும். இல்ல, அந்த மாதிரி நேரங்கள்ல தான் உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஏசாயா 52:1 எழுதியிருக்கிறது. ஏசாயா 51:9 எழும்பு எழும்பு சீயோனே அப்படின்னு சொல்லுது. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, எழும்பு எழும்பு தூசியை உதறிட்டு எழுந்துருன்னு எழுதியிருக்கிறது. அதனால எழும்பினா கர்த்தர் உன்னை பிரகாசிக்க வல்லமை உள்ள தெய்வம். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, சோதிக்கப்பட்ட காலங்கள்ல உபவாசத்தை முன்னெடுக்கணும், நல்ல ஜெப வாழ்க்கையை முன்னெடுக்கணும். நல்ல ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலைகள்ல நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஆசீர்வாதமான குடும்ப ஜெபங்களை பண்றீங்க. நெருக்கம் வரும்போது நடுஇரவு ஜெபத்தை நீங்க ஏறெடுக்கணும். நீங்க அப்படியெல்லாம் பண்ணி பாருங்களா, அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை அங்கதான் உங்களால பார்க்க முடியும். அல்லேலூயா. அதனால நீங்க சோதனை வருகிற நேரங்கள்ல நம்முடைய ஆண்டவர் எப்படி தெரியுமா? இப்போ ஒரு உதாரணம் சொல்ற மாதிரி, நான் ஒரு டீச்சரா இருக்கிறேன். ஒரு எக்ஸாமில் ஒரு சூப்பர்வைசரை ஒரு கிளாஸுக்கு அனுப்புகிறாங்க. என் பையன் இப்போ தான் 10th போகிறான். நான் அந்த எக்ஸாம் எழுத ஆளில் நானே சூப்பர்வைசராக அந்த போய் பார்க்குறேன். இல்லை, அப்போ என் பிள்ளைய வந்து பிட் அடிக்கக்கூடாது, டீ படி நல்லா படின்னு தான் நானே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனாலும் கூட அவன் எடுத்து பிட் அடிச்சுங்கிறான். அப்போது நான் அப்பாவா நின்றுக்கணும், ஒரு டீச்சராக நின்றுக்கணும், ரெண்டுத்துல நாங்கள் என்ன முடிவு எடுப்பேன்?
99% டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நான் கிளாஸ் பிள்ளைங்களையே எப்படியாவது பாஸ் பண்ணணும்னு நினைக்கிற சூழல் தான் அங்கே இருக்கும். சொந்த பிள்ளையே அங்கே இருந்தா அதான் வசனம் எப்படி சொல்றது பாருங்க. அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்களேன். அதுக்குதான் நீங்க இந்த வார்த்தைகளை தேடி தேடி வாசித்தீங்கன்னா அவர் எவ்வளவு அன்புள்ளவர், நல்லவர், இரக்கமுள்ளவர் புரியும். 3:10 வாசிங்க. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்தில் தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பாரு, அந்த டைம்ல உன்னை நான் காப்பாத்தி விடுவேன். நான் சோதிக்கப்பட்டேன். எப்படி சோதிக்கப்பட்டேன்? பிசாசினால் சோதிக்கப்பட்ட, மனிதர்களால் சோதிக்கப்பட்ட, எல்லா விதங்களிலும் சோதிக்கப்படுகிற உனக்கு நான் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறேன். இந்த சத்தியத்தை நீங்க அறிஞ்சிக்கணும். ஆமென், அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 4:12. நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறது. இந்த வசனத்தை நல்லா நீங்க அறிக்கணும். ஏன்னா நமக்கு 4 சத்துருக்கள் ரொம்ப அதிகம் இல்ல, மனுஷங்களால நமக்கு பிரச்சனை அதிகம். எபேசியர் 6:12 வாசித்து உங்க எதிரி யாருன்னு நீங்க நிர்ணயிக்கணும். நீங்க மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராடக்கூடாது. அவங்க மட்டும் இல்ல விரோதி, அவங்களோட துறைதண்டனை பண்ற ஆவி, அதிகாரத்தின் ஆவி, பிரபஞ்சத்தின் அந்தகாரம், லோகாதிபதிகள். அப்படின்னா உங்க எல்லையில, உங்க வீடு எல்லைகள் இருக்கிற விக்கிரகங்கள் இருக்குல்ல, அதுக்கு நடக்கிற அந்த அந்தகாரங்கள் எல்லாம் அதுக்கு வல்லமை உருவாக்குது இல்ல. அந்த மாதிரி ஆவிகள் இதெல்லாம் ரிமோட் பண்ற வானமண்டல பொல்லாத ஆகிய அந்த சேனை, விழுந்து போன அந்த பிசாசு, வலு சர்ப்பம் இல்ல, இதெல்லாம் ஒரு நெட்வொர்க்கிங். இதெல்லாம் இப்போ பாரு, இப்போ ஒரு நம்ம சிஎஸ்ஐ எடுத்துன்னு வச்சுக்க, ஒரு ரெவரண்ட் இருக்கிற, அதுக்கு மேல அப்படி ஒரு கமிட்டி, அப்படி பெருசா போதில்லை, பிஷப் வரைக்கும் போதில்லை, பிஷப்புக்கு மேல மாடரேட்டர் வரையும் போதில்லை. அந்த மாதிரி இந்த நெட்வொர்க், இந்த ஆவி மண்டலங்களுக்கு பெரிய நெட்வொர்க் இருக்கு. வான மண்டலத்தில் விழுந்து போன அந்த ஆவிகள். அதனால ரட்சிக்க வல்லமை உள்ளவரை எதெல்லாம் ரட்சிக்கணுமோ அதை ரட்சிக்க சொல்லி பலவந்தப்படுத்துங்க. எதெல்லாம் உங்களுக்கு விரோதமா இருக்குது அதெல்லாம் அழிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. மந்திரவாதங்களை அழிக்க முடியும் உங்களால. உங்களுக்கு விரோதமான சத்துருக்களை அழிக்க முடியும். நீங்க சபிக்கிறது சபிக்கப்படும், ஆசீர்வதிக்கிறது ஆசீர்வதிக்கப்படும் எழுதியிருக்கிறது. அதனால நீங்க இந்த மாதிரி வசனங்களை நல்லா பிடிச்சுக்கணும். நம்முடைய ஆண்டவர் அவ்வளோ ஒரு கிருபை உள்ள ஒரு தெய்வம். நீங்க பாருங்க, சங்கீதம் 68:19 நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே எழுதியிருக்கிறார். அதனால ரட்சிக்க வல்லமை உள்ளவர். அதே நேரத்துல நமக்கு விரோதமா ஒருத்தன் வரான் அப்படின்னா அவன் வேடிக்கை பார்க்க மாட்டான். தான் பிள்ளை யாராவது ஒருத்தன் அடிக்கிறான்னா பெற்றவங்க எப்படி சும்மா இருக்க முடியும் இல்ல? அவங்களுக்கு ஆதங்கம் வரும் இல்ல, ஒரு என் பிள்ளைக்கு விரோதமா எப்படி நீ வரலான்ற ஒரு ஆதங்கம் எதிர்ப்போர் இல்ல. நீங்க யோபு 9:22 சன்மார்க்கனை நல்லவனை கெட்டவனை எல்லாம் அழிக்கிறாரு தான். ஆனா 37ஆம் சங்கீதம் 38 எழுதியிருக்கிறது, அறுப்புண்டு போவதே துன்மார்க்கனுடைய முடிவாய் இருக்கிறது. நம்மளெல்லாம் சோதிக்கப்படுவோம். நீதிமான்களுடைய ரத்தத்துல கழுவப்பட்ட நீ நானும் சில பிரச்சனை வரும், போராட்டம் வரும், ஆனா கைவிடப்பட மாட்டோம். நம்முடைய பிள்ளைக்கு பிள்ளை 1000 தலைமுறைக்கு ஒரு கிருபை செய்து இறக்கம் செய்துவார். ஆனா துன்மார்க்கன் எல்லாம் 4 தலைமுறை மேல ஒருத்தன் நல்லா இல்ல, அவன் அழிறான்னா அவன் துன்மார்க்கன். அவன் சன்னதியில கர்த்தருடைய சாபம் இருக்கிறதுன்னு அர்த்தம். அதனால நீங்க நல்ல வசனத்தினால நிரப்பப்படுங்க. இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்றேன். அது என்ன வார்த்தைன்னா, நம்முடைய தேவன் வல்லமை உள்ள ஒரு தேவன். ஆமென். அது ஒரே ஒரு நிமிஷம் எழுந்து பார்க்கலாம். வல்லமை உள்ள தெய்வத்தினுடைய கரத்துல என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்தை. ஒருவேளை திருமணம் பண்ணவங்க, என்னுடைய கணவரை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு கணவர் இருக்கிறவங்களுக்கு மனைவி சொல்லுங்க, என்னுடைய கணவர் சொல்லுங்க, என் மனைவி ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுக்கு பெற்றவங்க இருந்தா என் அப்பா அம்மாவை ஒப்பு கொடுக்குறேன், என் அண்ணன் தம்பிகளை ஒப்பு கொடுக்குறேன்,
என் கூட பிறந்தவங்களை ஒப்பு கொடுக்கிறேன், அம்மா சொந்தங்க அப்பா சொந்தங்களை ஒப்பு கொடுக்கிறேன். வல்லமை உள்ளவரே, இப்போ என் மேல ஒரு வல்லமை இறங்கணும். எல்லாம் கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் ஒரு செத்து போன வாழ்க்கை வாழக்கூடாது ஆண்டவரே. நான் பயந்து இந்த உலகத்தில் ஆண்டவர் பிசாசுக்கும் மனுஷனுக்கும் அசுத்தங்களுக்கும் பயப்படக்கூடாது. பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொன்னார்ல. அந்த தேவன் வல்லமை உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், உனக்காய் எதையும் செய்ய வல்லமை உள்ளவர். ஓ ஹல்லேலூயா. பெரியவர் பெரியவர் பெரியவர், நான் ஆராதிக்கும் இயேசு கிறிஸ்து பெரியவர். பெரியவர் பெரியவர் பெரியவர், நான் தொழுது கொள்ளும் பரமபிதாவே. பெரியவர் 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 பெரியவர், நான் ஆராதிக்கும் இயேசு கிறிஸ்து பெரியவர். பெரியவர் பெரியவர் பெரியவர், நான் தொழுது கொள்ளும் பரமபிதாவே. பெரியவர் பெரியவர், ஆபிரகாமிலும் பெரியவர், சாத்தியிலும் பெரியவர், யாக்கோபிலும் பெரியவர். பெரியவர் பெரியவர், சொல்லமா? ஆபிரகாமிலும் பெரியவர், சாத்தியிலும் பெரியவர், யாக்கோபிலும் பெரியவர். பெரியவர் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர் பெரியவர். பெரியவர் பெரியவர் பெரியவர், நான் ஆராதிக்கும் இயேசு கிறிஸ்து பெரியவர். வாழ்க்கையில இந்த பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்குது பிரதர்ன்னு சொல்றீங்களா? நான் சொல்றேன், இயேசு பெரியவர். நீ ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு ஒரு பாவரிக்கை செய்துட்டு போயிடுற. 10ல் 11வது தெய்வம் தான் அந்த இயேசு. நீ